Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. சீக்கிரமா வர முடியல. என்னால சீக்கிரமா வர முடியலன்றதை எப்படி சொல்லலாம்? I was unable to come early. என்னால சீக்கிரமா வர முடியலன்னு அர்த்தம். I was unable to come early. சீக்கிரமா வர முடியல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அதை பத்தியே யோசிக்காதீங்க. ஏன் அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கீங்க? முடிஞ்சு போனதே பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? திங்க் நத்திங் ஆஃப் இட் அப்படின்னா அதை பத்தியே யோசிக்காதீங்கன்னு அர்த்தம். திங்க் நத்திங் ஆஃப் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அதை நான் எப்பவும் மறந்துட்டேன். நான் எப்பயோ அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. நான் எப்பயோ அந்த விஷயத்த மறந்துட்டேன்னு அர்த்தம். இட் இஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான். எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க தான் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் வேணும்னு செய்யலை. நீங்கள் வேணும்னே இன்டென்ஷனலாகவே இந்த விஷயத்த செய்யலைன்றதை எப்படி சொல்லலாம்? யூ டிட் நாட் டூ இட் வில்ஃபுல்லி. வில்ஃபுல்லினா இன்டென்ஷனலாக வேணும்னே செய்யறதுன்னு அர்த்தம். பட் இங்கே சென்டென்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? யூ டிட் நாட் டூ இட் வில்ஃபுல்லினா நீங்கள் இன்டென்ஷனலாக வேணும்னே எதுவுமே செய்யலைன்றது இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீயா அப்படி செஞ்ச அப்படின்னா நீங்களா அப்படி செஞ்சீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இஸ் தட் யூ ஹூ டிட் சோ அப்படின்னா நீங்களா இந்த விஷயத்தை அப்படி செஞ்சீங்கன்னு அர்த்தம். இஸ் தட் யூ ஹூ டிட் சோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாதே அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. திருப்பியும் நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசி பேசி அவங்கள திருப்பியும் நம்ம கஷ்டப்படுத்துவோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாத. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரப் சால்ட் இன்டு த wound. டோன்ட் ரப் சால்ட் இன்டு த wound. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றாதே. இதுவும் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எரிகிற தீயில எண்ணெய் ஊத்தாதுன்னா ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதை நம்ம திருப்பி பேசி பேசி அதை பெருசாக்கிடுவோம் இல்லையா? அதான் எரிகிற தீயில எண்ணெய் ஊத்தாதுன்றதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர். டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அந்த நோய் காட்டு தீ போல பரவியது அப்படின்னா ஏதோ ஒரு டிசீஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்றத எப்படி சொல்லலாம்? The disease spreads like wildfire அப்படின்னா இந்த டிசீஸ் எல்லாருக்கும் ரொம்ப காட்டுத்தீ போல பரவிடுச்சுன்னு அர்த்தம். ஈவன் கொரோனா கூட நம்மளுக்கு அப்படிதான் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இல்லையா? The disease spreads like wildfire. நெக்ஸ்ட் ஒன் கவலைப்பட வேண்டாம். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃப்ரெட் அப்படின்னா கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா டோன்ட் பி சேட், சேடாக இருக்காதீங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ரெட்னா அன்ஹாப்பி, சேடுன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் ஃப்ரெட்னா டோன்ட் பி சேட், ரொம்ப சேடாக இருக்காதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மீ. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மீ. நெக்ஸ்ட் கொஸ்டின் அவள் என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? she kept asking me questions. அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா, கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கான்றதுக்கு இதோட அர்த்தம். she kept asking me questions. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னால் ஒரு கார் வாங்க இயலாது அப்படின்னா என்னால் இப்போதைக்கு ஒரு கார் வாங்க முடியாது, எக்கனாமிக்கா அவ்வளோ வசதி இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? I can't afford to buy a car அப்படின்னா என்னால் கார் வாங்குறதுக்கு முடியாது இப்போதைக்குன்னு அர்த்தம். I can't afford to buy a car. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மனம் தளராதே அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம் இது நடக்கும்ட்டு, அது நடக்கலைன்னா நம்ம கண்டிப்பாக ஹோப்லெஸ் ஆகிடுவோம். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டெஸ்பேர். டெஸ்பேர்னா ஹோப்லெஸ் ஆகிடுறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அதுதான் டோன்ட் டெஸ்பேர். மனம் தளர்ந்துராதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அருகில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ அருகில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிட்டோன்றதை எப்படி சொல்லலாம்? we had our lunch in a nearby restaurant. நியர்பை ரெஸ்டாரண்ட்னா கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்னு அர்த்தம். we had our lunch in a nearby restaurant. So my dear friends, definitely I hope this video will be helpful for you.
If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you, friends.